மண்டே மார்னிங் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கை துவரம்பருப்பு, ஒரு கை கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் 4 பேருக்கு. 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா கொரகொரப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துடணும். இப்போ பருப்பு உருண்டை எப்படி பண்ணணும்னா, அரைச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து குட்டி குட்டியாக தேங்காய்ச்சல், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், தென் உப்பு இதை போட்டு நல்லா உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலுளுந்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 15 நறுக்கி போடணும். 2 பெரிய தக்காளி, அதையும் பழுத்த தக்காளி அதையும் நறுக்கி போட்டுட்டு, அதில் வந்து மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டுட்டு, வீட்டு மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டுட்டு, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். அந்த தண்ணி நல்லா கொதித்து வரவும் அதில் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டு, அந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வரும். அந்த கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய்ச்சல் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா சிம்மில் வச்சுட்டு அந்த பருப்பு உருண்டை வந்து சிம்மில் வச்சு தான் போடணும், மெயினில் வச்சு போடக்கூடாது. போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் சூப்பரான பருப்பு உருண்டை